லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயா உண்மையான காதலா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த ஒரு போட்டி. இதுல ஏஐ ஜெயிச்சுதா உண்மையான காதல் ஜெயிச்சுதா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து ஒரு வித்தியாசமான கதையா இருந்தாலும் இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து, அதாவது 2040 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து பெருசா டெக்னாலஜி யூஸ் பண்றேன்ட்டு ஒரு 10 ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க. அங்க இங்கன்னு ஒரு விஎஃப்எக்ஸ் அது இதுன்ட்டு கொஞ்சம் ஒரு கார்ட்டூன் படத்துல வர மாதிரி வருது, நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த படத்தோட கதை இவங்க சொல்லப்பட்ட விதம், அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லாதனால படம் வந்து நம்மளால ஒரு லெவலுக்கு மேல தியேட்டர்ல உட்காந்து பார்க்கவே முடியல. இந்த படத்தை கொஞ்சமாச்சும் தேத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் அனிருத்தோட மியூசிக் தான். விக்னேஷ் சிவன் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு வெற்றி கண்டிருக்கிறாருன்னு சொல்லணும். பெரிய, அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அப்படி ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி, அதுக்கப்புறம் பிளேட் ரன்னர் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆஹா ஓஹோலாம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு சுமாரான பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.